ஆரோக்கியமான ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்கும். வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாங்கிறது போகலாம். சுவையான கோவக்காய் பொரியல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கோவைக்காய் வந்து நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து கோவக்காய் வந்து பிஞ்சாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த மாரிக்க வெள்ளையாக இருக்கும். இல்லை நம்ம முத்தனாக எடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்தமாரிக்க சிவப்பாக இருக்கும். நம்மளுக்கு புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால வந்து நம்ம பிஞ்சு காயாக எடுத்துக்கிட்டோம். இந்தமாரிக்க கோவக்காய் வந்து இதுமாரி செஞ்சு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். தேவைன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டா இல்லைன்னா நமக்கு தேவை கிடையாது. நம்ம இப்போ வானிலை வச்சுட்டோம். இல்லை கடுகு, சோம்பு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா தாளித்ததும் எடுத்துகிட்டு கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பிலை வதக்கணும். வந்து வெங்காயத்தை வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து நம்மளுக்கு வதங்கட்டும். வெங்காயம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் நல்லா வந்து ப்ரௌன்ஸ் கலரில் வரும்னு சொல்லியிருக்கேன். அதுமாரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெங்காய ஸ்மெல் நல்லா போனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு நம்ம சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு வாசனை வந்து நம்மளுக்கு நல்லா போகட்டும். நம்ம குழந்தைங்களாம் வந்து விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு வாசனை இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பழத்தோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால நம்ம தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் இல்லை தேவைப்பட்ட நம்ம தக்காளி பழம் உங்களுக்கு 2 தக்காளி பழம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி ஸ்மெல் நல்லா போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் ஒரு ஸ்பூனு. தேவைக்கேற்ப காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தூளாக தேவைப்பட்ட ஆட் பண்ணிங்க. தேவைப்படலை அப்படின்னா கரம் மசாலா தூள் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லு தூள் வாட நம்ம போடுவோம். இப்போ வந்து கோவக்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு போட்டு நல்லா எண்ணெயிலேயே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து வதங்கினது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வதங்கினது நம்மளுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் வந்து நிறையா எல்லாருமே வந்து சாப்பிடுறது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கோவக்காய் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்ணும். அதில் அவ்வளோ சத்து இருக்குது. கோவக்காயோட நன்மைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வாரத்தில் ஒரு வாட்டியாவது கோவக்காய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க நான் அதிகமாக வந்து கோவக்காய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். நம்ம வந்து வறுவல் மூலியமாக தான் சாப்பிட்டுக்கணும். அப்படி நம்ம குழம்பு, கூட்டு, பொரியல் எப்படி வேணாலும் நம்ம வந்து கோவக்காவை வந்து நம்ம சாப்பாடில் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் நிறைய செஞ்சுக்கலாம். இல்லை குழந்தைங்க சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் ரெசிப்பியாக வேணும்னா நம்ம வந்து கடலை மாவு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கடலை மாவோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தேவை நம்ம காய்க்கு தகுந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி சுருள அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நல்லா வேகும் போது நம்மளுக்கு வந்து இறால் வந்து நம்மளுக்கு சுருண்டு வரும்ல அந்தமாரி ஸ்டேஜுக்கு இறால் சுருண்டு வர மாரி ஸ்டேஜுக்கு வரப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாரிக்க பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்களேன். இந்தமாரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணுவேன். என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஃப்ரைக்குமே எல்லாத்துக்குமே வந்து நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்களாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நம்மளுக்கு வந்து ரெசிபி ஆகிடுச்சு. இந்த கிண்ணத்தில் இருக்கிறது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான் பொட்டுக்கடலை மாவு. இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம எல்லா ஸ்ப்ரைக்குமே வந்து கடைசியாக வந்து ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. கடைசியாக ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு ஒரு ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு காய்க்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இது நல்லாவே சாப்பிடுங்க. இது வந்து அவ்வளோ ஹெல்த்து. இந்த மாதிரிக்கு ஆரோக்கியமான ரெசிபிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.